அரச மரத்தடிகள் இருக்கின்ற விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகர். அந்த விநாயகரை நினைத்து நாம் தினமும் 11 முறை அந்த ஆலயத்தை தரிசனம் வந்து வழிபட்டால் நாம் வேண்டும் வரமெல்லாம் தருவார். இளைஞர்கள் அவரவர்களும் தனது நோக்கத்திற்கேற்ற போல் மாறிக்கொள்கின்றார்கள். இறையருள் இல்லை என்றால் எந்த அருளும் கிடைக்காது. வரவரணம் சரணவரணம் திரணேத்திரம் பாசாங்குஷ்டனபயவரகரான் விப்ரதம் சந்திரமௌளேம் பக்தே சிப்ர பிரசாத கணபதியம் மணிவுசனமே. வணக்கம். மீண்டும் தயா மீடியாவில் சந்திக்கிறோம். இன்று ஒரு அழகான கோவில் பயணம். இன்னொரு சிறப்பான கோவிலுக்கு செல்கிறோம். வாருங்கள், சேர்ந்து காணலாம். அதற்கு முன் தயவு செய்து இந்த சேனலை லைக் பண்ணி பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்று பெராக் மாநிலத்தின் சித்தியாவான் பகுதியில் உள்ள ஒரு தெய்வீக கோவிலுக்கு பயணிக்கின்றோம். சித்தியாவன் ஒரு பெயர் மட்டும் அல்ல, அது ஒரு நம்பிக்கையும் ஒரு வரலாறும். ஒரு காலத்தில் இந்த இடம் கம்பும் கஜா மட்டி, மரித்த யானையின் கிராமம் என அழைக்கப்பட்டது. இரு யானைகள், ஒன்று சேற்றில் சிக்கியது, மற்றொன்று காப்பாற்ற முயன்று. இரண்டும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தன. அருகிலிருந்த ஆரம் சுங்காய் கஜா மட்டி என அழைக்கப்பட்டது. பின்னர் சிறுமாமே நோய் பரவல் மற்றும் இடவசதி நம்பிக்கைகளால் மக்கள் இந்த இடத்தை கம்புங் சேத்தியா கவன், நம்பிக்கையுள்ள தோழன் கிராமம் என பெயர் மாற்றினார்கள். பின்னாளில் இந்த பெயர் சுருக்கமாக சித்தியாவன் மாற்றப்பட்டது. இந்த பெயரை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தவர் பிரிட்டிஷ் ரெசிடென்ட் ஆஃப் பேராக் ஆன சர் ஹியூக் லோ. இன்று சித்தியாவன் என்பது வெறும் இடமல்ல, அது ஒரு உண்மையான நட்பின் நினைவுச் சின்னம். சித்தியாவனில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம் இந்த பக்தி நிலவையில் நம்மை வரவேற்கிறது. இது இந்த பகுதியில் இருக்கும் மிகவும் பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த விநாயகர் திருக்கோவில்களில் ஒன்றாகும். இந்த திருக்கோவிலின் வாசலில் நம்மை முதலில் வரவேற்கிறது அழகிய சாந்தத்தையும் ஆன்மீக கலையும் பூர்த்தியாக கொண்ட ராஜகோபுரம். சுமார் 56 அடி உயரமுடைய இந்த கோபுரம் பார்வையால் ஆன்மாவை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் சிற்பக்கலையும் ஆன்மீக ஒளியுமாக இது நம்மை இன்னும் அதிகமாக ஈர்க்கிறது.
மூலஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன் நம்மை முன்வரவேற்கிறார். அற்புதமான அரசமரத்தின் அடியில் அருள் புரியும் பிள்ளையார் பெருமான். இயற்கையின் நிழலிலும் ஆன்மீகத்தின் ஒளியிலும் விளங்கும் இந்த அரசமரம் பிள்ளையார் பக்தர்களின் மனதுக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் அருள்கிறார். அரசமரத்தின் அடியில் அருள் புரியும் பிள்ளையார் பெருமான். எல்லா விக்னங்களையும் தடுத்தருளும் திருவுருவம் இவரது. பக்தி நிறைந்த மனதுடன் வேண்டினால் விரைவில் நன்மை பயக்கும் என்று மக்கள் நம்புகின்றார்கள். எந்த ஒரு புனித நிகழ்வும் விநாயகர் வழிபாடின்றி தொடங்கப்படாது என்பதே மரபு. அதுபோல இந்த அரசமர பிள்ளையாரையும் முதலில் வணங்கி பிறகு கோவிலுக்குள் நுழைவதே இங்கே பாரம்பரிய வழிபாடாகும். அவருடைய அருள் பெற்றால் வாழ்வில் ஒளியும் வெற்றியும் பெருகும். இந்த ராஜகோபுர கதவுகள் பழமை வாய்ந்த தேக்கு மரத்தில் செய்யப்பட்டவை. அதனில் விநாயகர் பெருமானின் பல்வேறு ஆன்மீக நிலைகளும் சித்திரங்கள் போல் செதுக்கியுள்ளன. இந்த கதவுகளை பார்த்தவுடன் நம் உள்ளம் ஆன்மீக தூண்டுதலால் மலருகிறது. அந்தரங்கமும் ஆன்மீக அழகும் நிரம்பிய இந்த கோயில் ஒவ்வொரு அடிக்குடிலும் தெய்வீக அற்புதங்களை சேமித்து வைத்திருக்கிறது. இங்கு நீங்கள் காணப்போகும் ஒவ்வொரு சன்னிதானமும் உங்கள் உள்ளத்துக்கு பக்தி பூர்வமான நிம்மதியையும் விநாயகர் திருவருளின் பூரணமான அனுபவத்தையும் தரும். வாருங்கள், இந்த யாத்திரையின் இறுதி வரை நம்முடன் இருங்கள். ஸ்ரீ சித்தி விநாயகர் அருளால் உங்கள் வாழ்வில் ஒளி பெருகட்டும்.
ஹரஹர நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் கற்பக விநாயகம் பஜே. பெரும் அன்பு சார்ந்த பக்தகோடிமை என்பர்களே, நமக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமாக அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற பேரா மாநிலம் சித்திவான் நகரிலே ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகப் பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற கோலத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நகரினிலே. இந்த நகரினிலே 3 பெரிய ஆலயங்கள் உள்ளது. ஒன்று ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம், மற்றொன்று சிவசுப்பிரமணியர் ஆலயம், இன்னொன்று ஸ்ரீ தேவி சீதலா மகாமாரியம்மன் ஆலயம். 3 ஆலயங்களும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களாகும். இதிலே சித்தி விநாயகர் ஆலயம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்திலே பலவிதமான பூஜைகள் எல்லாம் மாதந்தோறும் நடைபெறும். பக்தர்கள் அன்பு சார்ந்து இந்த ஆலயத்தில் வழிபடுவது உண்டு. வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் தாங்கள் மனதில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் இறைவனை தரிசித்து செல்வது வழக்கம். பக்தர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே இங்கு ஆலயந்தோறும் வந்திருந்து இந்த சிறப்பான பூஜைகள் எல்லாம் செய்கின்றார்கள். வருடாந்தோறும் இந்த ஆலயத்திலே விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவானது 13 நாட்கள் பிரம்மோற்சவமாக நடைபெறும் கொடியேற்றத்துடன். இந்த பிரம்மோற்சவத்தில் தினமும் சுவாமி ஆலயம் உள்வந்து அருளாட்சி செய்கின்ற பக்தர்களுக்கு அருள் பிரசாதங்கள் எல்லாம் வழங்குகின்றார்கள். ஆலய நிர்வாகம் அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து எல்லா பக்தர்களுக்கும் எந்த குறைகளும் இல்லாமல் அவரவர்களுக்கு ஏற்றாற்போல் அனைத்து பூஜைகளையும் செய்து சிறப்பித்து அனுப்புவோம். அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்திலே மாதந்தோறும் சுக்லபட்ச சதுர்த்தி பூஜையானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெறும். அதே போன்று சங்கடகர சதுர்த்தி விழாவானதும் சிறப்பான முறையிலே நடைபெறும். அம்பாளுக்கு மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும், முருகனுக்கு கிருத்திகை பூஜையும், பைரவருக்கு கால பைரவ அஷ்டமி பூஜையும் சிறப்பான முறையிலே நடைபெறுகின்றன. இந்த ஆலயத்திலே பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் மற்றும் அபிராமி அந்தாதிகள் எல்லாம் பாராயணம் செய்து வழிபடுவது காலங்காலமாக வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். பக்தர்கள் அனைவருமே இந்த ஆலயம் வந்து வழிபட்டுதான் மற்ற வியாபாரமோ கல்வியோ எதாக இருந்தாலும் இந்த விநாயகரை தொழுத பின்புதான் அவர்கள் எல்லாம் அந்த வியாபாரத்தை தொடங்குவார்கள். இந்த அரச மரத்தடிகள் இருக்கின்ற விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகர். அந்த விநாயகரை நினைத்து நாம் தினமும் 11 முறை அந்த ஆலயத்தை தரிசனம் வந்து வழிபட்டால் நாம் வேண்டும் வரமெல்லாம் தருவார். அதற்காக காலை 5:30 மணிக்கு இந்த ஆலயம் நடை திறக்கப்பட்டு காலை அனைத்து சுவாமிகளுக்கும் விசேஷ முறையில் பாலபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்பட்டு 12 மணி அளவிலே இந்த ஆலயம் திருக்காப்பு போடப்படும். அதே போல மாலை 5 மணி அளவிலே ஆலயம் நடை திறக்கப்பட்டு அனைத்து சாமிகளுக்கும் விசேஷ அபிஷேகங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு இரவு 9 மணி அளவிலே திருக்காப்பு போடப்படும். பக்தர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானின் அருளை பெற்றுயுமாறு வேண்டுகின்றோம். இளைஞர்கள் அவரவர்களும் தனது நோக்கத்திற்கேற்ற போல் மாறிக்கொள்கின்றார்கள். சில இளைஞர்கள் தீய வழியிலே செல்கின்றார்கள். நமது மதத்தை பின்பற்றுவதே இல்லை. நாம் நெற்றியில் திருநூறு குங்குமம் அணிவதே இல்லை. எந்த நேரமும் சில யோசனையிலே இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த வாழ்வினிலே சிறந்து விளங்குவதற்கு இறைவனை அணிதினமும் வழிபட வேண்டும். அவர்கள் இறைவனை வழிபடுவதற்காக அனைத்து இளைஞர்களுக்கும் நல்ல ஆசிகளை வழங்கக்கூடிய இந்த தருணத்திலே இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து தாங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார். இளைஞர்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் நமது மதத்தை பின்பற்றி தினமும் இறையருள் கொண்டு தாங்கள் வாழ்விலே மென்மேலும் சிறக்கவும், உற்றார் உறுதுணையோடு சேர்ந்திருப்பதும் மற்றும் பெற்றோர்களை நினைத்து
நாம் எப்பொழுதும் வழிபடவும் அவர்கள் நல்லாட்சியில் இருக்கவும் இளைஞர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் நம் மதத்தில். நம் மதந்தோறும் இருக்கின்ற ஆலய வழிபாடானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றன. இளைஞர் அனைவரும் நமது மதத்தை பின்பற்றி எல்லாம் வல்ல இறையருளை பெறுமாறு வேண்டுகின்றோம். மாதா பிதா குரு தெய்வம் என்பது நமது மதத்தின் தேவ வாக்காகும். மாதா என்பவள் நமதை 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்தவள். பிதா என்பவர் நமது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். அதனால தான் நாம் மாதாவையும் பிதாவையும் முன்னுக்கு சொல்கிறோம். தாயை போல சிறந்தவர் யாரும் இல்லை, தந்தையை போல குணமுடையவர் யாரும் இல்லை. மாதா பிதா என்பவரை நினைத்து நாம் தினந்தோறும் அவர்களை வணங்க வேண்டும். பிதா என்பவர் நமது வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு அவர் உறுதுணையாக இருக்கக்கூடியவர். தெய்வம் என்பது நாம் செய்யும் தப்பையெல்லாம் உணர்ந்து நமக்கு வேண்டும் நேரத்தில் நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடியவர் தெய்வம். குரு என்பவர் அவர் வாழ்க்கையை முன்னேறுவதற்கான முன்னேற்றத்தை தருபவர். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்கின்றோம். குரு புக்தி என்பது அந்த குருவின் சில யோசனையோடு நாம் வளர்ந்து வந்தால் அந்த குரு பக்தியின் ஸ்ரத்தை நமக்கு இருக்க வேண்டும். அந்த குரு பக்தியின் ஸ்ரத்தையானது நம்மளை வாழ்வில் முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்லும். மாதாவையும் பிதாவையும் வணங்கிய பிறகு குருவையும் நினைத்து வணங்க வேண்டும். பிறகு இறைவனையும் நாம் விட்டுவிடக்கூடாது. இறையருள் இல்லை என்றால் எந்த அருளும் கிடைக்காது. அதனால தான் இறைவனை நாம் கடைசியாக சொல்றோம். ஏன்னா நம்ம செய்கிற அனைத்து தப்பையும் இறைவன் பின்னின்று காத்து ரட்சிப்பார். நமக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் தரக்கூடியவர் இறைவன்தான். அந்த இறைவனை நாம் அனுதினமும் வணங்க வேண்டும். அதனால தான் ஊரெங்கும் ஆலயம் அமைத்திருப்பார்கள் நமது மத சார்பினிலே. ஆலயம் தொழவும் சாலமும் நன்று என்று ஔவையார் சொன்னதை போல நாம் அனுதினமும் ஆலயத்தை வணங்கி வழிபட வேண்டும். அதனுள் மாதா பிதா குரு இவர்களையும் நினைத்து வழிபட வேண்டும். அனைத்து பக்தர்களும் இந்த ஆலயத்திற்கு வரும்பொழுது சிரித்த முகத்துடன் தான் வருவார்கள். யாருக்கும் எந்த குறையும் இருக்காது. வந்தவர்களை அன்பாக உபசரிப்போம். நாங்கள் அர்ச்சகராகிய நாங்கள் அனைத்து பக்தர்களும் எங்களுடன் சிறிது நேரம் பேசி கழித்துவிட்டு தான் மறுபடியும் செல்வார்கள். அதுபோல எல்லா பக்தர்களையும் நாங்கள் அனுசரித்து பூஜை செய்து கொள்வோம். அனைத்து பக்தர்களும் எங்களிடம் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பார்கள். அனைத்து பக்தர்களும் எங்களை மிகவும் போற்றி புகழ்வார்கள். அவர்கள் அனைவரும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி அருளுகின்றேன். வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமः. ஓம் ஸ்வரணாத்ரோ ஸ்ருணகே மணிமயே மகுடே மண்டபே ரத்னபீடே பூர்ணாந்தரிஷணம் கரிவரவரணம் சரணவரணம் திரிநேத்ரம் பாசாங்குஷ்டணபயவரகரான் விப்ரதம் சந்திரமௌளிம் பக்தே க்ஷிப்ர பிரசாத கணபதிம் மணிபூஷணமீம் சர்வாக்தசக்தி க்ஷிப்ர கணபதயே ஸ்வரணகே கே விவக்கிதாய ஸ்வரணப்பிரதாய க்ளீமடஸ்வாஹா. இந்த பயணத்தில் எங்களுடன் இருந்ததற்கு நன்றி. தெய்வீக ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். மேலும் தகவலுக்கு தயவு செய்து கோவிலுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.